இன்றைக்கி சண்டே ப்ளஸ் ஆடி 18. இன்றைக்கி எங்களோட காட்டு முனிப்பன் கோயிலில் கோழி எடுத்து பொங்க வைக்கிறோம். அதுதான் இந்த விலாகில் பார்க்கலாம் வாங்க. மீன் மூட்டை வணக்கம்மா. இவர் தான் திருவாசன், இந்த கோயில் பூசாரி. அவர் கொஞ்சம் கேமரா ஷை, ஆனால் கேரளா போகிறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பார். ஏனாமணி ஏனாமணி என்கிட்ட எது காசு இருந்துச்சு, ஆளாட்ட தான் எல்லாரும் இருந்துச்சு. அதான் உன்ட்ட கேட்டேன். கேமரா ஷை தான், ஆனால் கேரளா போகிறதுக்கு தான் வந்து ரொம்ப அடம் பிடிப்பாப்புல. போயிருப்பேன். ஏற்பாடு பண்ணிட்டியா திரு? ஏற்பாடு பண்ணிட்டியா அமௌண்ட்டு? என்கிட்ட காசு தான். தாத்தா 4000 மேலே தாத்தா 100 ரூபா தரேன், எங்களா 4000 கொடுக்குமாடா அப்படின்னா. இல்லை நான் 1000 கேட்டு வாங்கிக்கலாம். திஸ் இஸ் கிருஷிகா. என்ன கிருஷிகா ஆஸ்திரேலியா? இது பாகவதராட்டம். இதுதான் எங்கள் காட்டு முனியப்பன் கோயில். இன்னும் காட்டு முனிப்பன் தானே? என்னடி செல்ல மேக்கப் இது? என்னது என்னது? அங்கே இருக்க அழகாக தான் இருக்க. சூப்பர் கிருஷிக்குட்டி மேக்கப்பா. இங்கே எப்படி நல்லா பளிச்சின்னு இருக்கேன்னு பார்ப்போம்மா. எப்படி இருக்கணும்? பல்ச்சினா பல்ச்சினா கிருஷிகா ஒரு சண்டேக்கே இந்த மேக்கப் வேணுமா கிருஷிகா? லிப்ஸ்டிக்லாம் ஆடி 18க்கு என்ன நார்மல் சண்டே தானே? கறி திணி போகிறீங்க கோழி எடுத்து, அது கூட வந்து முதட்ட சாயம் பூசணுமா என்ன கிருஷிகா? ஏடிச்சல்லாம் நோவா? என்ன நோ ஷோ பார்த்தாலும் ஷோவா பார்க்கணும்டா. லிப்ஸ்டிக் போடாமல் பேசக்கூடாதா? வேணாம் லிப்ஸ்டிக்லாம் எதுக்கு அடிச்சிடலாம்? ஐயோ இதெல்லாம் அடிச்சிடலாம். ரெட்டில் ஒன்று ஒயிட்டில் ஒன்று. என்ன இது பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? எதுக்கு மீன்? இந்த ஒரு கோழி எடுத்து தின்ன பார்த்தாதா? மீன் யாருக்கு? மாம்ஸ் மீன் திங்கமா என்ன? அப்புறம் எனக்கு மீனா? நாமணி குழம்பு கூட வச்சிருந்தோம். மணி குழம்பு வச்சா யாருமே தெரியும். நீங்கள் ஒரு கோழி யாருக்கு டயட் இருக்கவே விடாது கிருஷிகா உங்கள் அம்மா என்னையா? மாமன் டயட் இருக்கிறதே உங்கள் மம்மிக்கு பிடிக்கல. பிடிக்காது. எந்த சீச்சி? மீன் சீச்சியா? உடம்பா ஃபஸ்ட்டு தேங்காவை ஊதுபத்தியில் காட்டி உட. உடனடியாக துளுத்துட்டான். நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வச்சு பொங்க சோறு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பொங்க சோறு சாப்பிட மாட்டாங்க. நான்லாம் பொங்க சோறு அப்படியே பச்சரிசி பொங்க சோறுனா லட்டு மாதிரி உள்ள போயிடும்.
அருமையாக இருக்கும். ஏம்மா என்னம்மா பண்ணுறேன்? மா இன்னும் ஆடி மாதம் முடியல மம்மி, தயவு செஞ்சு. ஆடி 18 தான் முடியும், தயவு செஞ்சு வித்த காமிக்காத. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? என்ன திரும்ப சொன்ன மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில்? திரு நானே இன்னும் கேரளா டூர்லாம் போனதில்லை திரு, கோவா மட்டும் தான் போயிருக்கு. போனதில்லையே, நான் கேரளா போயிருக்கிறேன். நான் சும்மா ஒரு நாள் போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். டேய் நான் வண்டி பார்க்க போனேன்டா. டேய் திரு காலேஜ் டைம் இருக்குல்ல, அப்போ போய்க்கலாம் திரு. ஸ்கூல் படிக்கிறப்ப திருப்பி கேரளா. எனக்கு காசு தரவே ஆள் இல்லைடா. அதுக்கு என்னப்பா லேப்டாப் வச்சுருந்தா? லேப்டாப்பை விற்று உன் பையனை காசு தரணுமா? அம்மா நீ ஏமா விற்ற காமிச்சே இருக்கேன்? திரு உங்கள் பாட்டிகிட்ட பத்திரமா போய் அதை பிச்சு அது எடுத்துரு. ஏமாமே மா இருக்கிறத தின்னுமா, அப்புறம் மிச்சிக்கலாமா? எங்க இருக்குது? ஆமாம் திரு ஆடி பண்ண பிடிக்க மாட்டோம். என்னங்க அடிச்சாச்சுமா? அங்கே இருக்கு பாரு, அங்கே இருக்கு பாரு கிருஷி. நான் காலைல போவோம் திரு. திரு இது வித்தரலாம் திரு. வித்து எவ்வளோ போகணும் நீ? நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல எழுங்கோ. எவ்வளோக்கு போவோம்? இது வித்தா கண்டிப்பாக டூர் போயிடலாமா? வித்தரலாமா? கழட்டி கொடு வித்தரலாம். எப்படி நான் கழட்டு தான் போறேன், கழட்ட சொல்லிட்டாங்க. அந்த ஸ்கூலில் கழட்ட சொல்லிட்டாங்கல்ல, வித்துடலாம், ட்ரிப்பு போகலாம். அது வேற, அது ரெண்டுமே எடுத்தான். அதுக்கு என்ன பண்ணலாம்ப்பா? ரெண்டுத்தையும் ஊற்றி ஃபுல்லாக. உனக்கு மாமா வாங்கி தான் அடிச்சிடலாம் பூசா. இப்போ வாங்கி தரேண்ணா, 10 வருஷம் கழிச்சு வாங்கி தருவேன்டா. 10 வருஷம் கழிச்சு. இதுக்கு என் கூட வந்து வேலை செஞ்சுருக்கலாமா? சம்மர் லீவில் காசு சம்பாரிச்சுருந்துருக்கலாம். நான் அப்பயே சொன்னேன்ல சம்மர் லீவில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. நான் இப்போ என்ன பண்ணுறது? அப்போ நீ என்ன பண்ணுற? சும்மா சுற்றிட்டு இருந்த. இல்லை இங்கே விளையாடி வேலை $4000. 5000 எத்தனை சைபர் திரு? 530 எப்படி தர மணி? என்ன மரத்து கைக்க செம்ம டேஸ்டாக இருக்கு. என்னால் பிடிக்க முடியும். ஆப்பு எப்படி இருக்கு? மூந்து பாரு, கருவாடு மாதிரி இருக்கேன். நான் வந்துக்க இங்கே உட்காரச்சலாம், இங்கே உட்கார. இன்னைக்கு வர ஊருக வச்சிருக்கா இல்லை சாப்பாடுலாம் வாங்கன்னு சொல்ல. எப்படி நான் சொல்கிறேன். ஓகே சொல்லலாம். ஊருகா ஒரு நிமிஷம் சொல்லலாம். இது வந்து யார் கொடுத்தேன் தெரியுமா? இது எங்கள் பெரியக்கா கொடுத்தாங்க, விஜி. இது கொடுத்துட்டு என்னென்னு பார்த்து டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், ஏதோ மீன் மாதிரி இருக்கு. நம்பி கருவாட்டில் ஏதாவது உதுத்து பண்ணியிருப்பாங்களா, பொரியல் முட்டை பொரியல் மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சான். கருவாடு இல்லைன்ட்டாங்க. சரி மீனெல்லாம் உதுத்து அந்த மசில் வச்சு ஏதாவது வறுத்துருப்பாங்கன்னு கேட்டால் அது இல்லைன்ட்டாங்க. அப்புறம் என்னடான்னு கேட்டேன், மீன் மூட்டை.
வணக்கம்மா. சாப்பிடலாம் வாங்க. நீ அழகடி சொல்லலாம். சரிடி. என்னடி உனக்கு பிடிக்குமா மீன் முட்டை? நான் ஃபஸ்ட் டைம் மீன் முட்டை சாப்பிட்றேன். நல்லா கருவாடு பொரிச்ச மாதிரியே நல்ல ஒரு கருவாடு டேஸ்ட் இருக்குது. கருவாடு பொரிச்ச மாதிரியே நல்லா சாஃப்டாக. ஆனால் அந்த கருவாடு ஸ்மெல் இருக்கு. கருவாடு ஸ்மெல் இருக்கு. பொட்டு புட்டா இருக்கு. தகட்டுது ரொம்ப சாப்பிட முடியல. தகட்டுது அப்பா. மீன் குழம்பு இருந்தால் லைட்டாக அப்படியே தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்க சமைக்க பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நீ ஏன் தனியாக பேசிட்டுக்கிற? நல்லா கொய்யக்காலம் சாப்பிட்டு ஆட்டம் போட்டதுக்கப்புறம் நைட்டு மீன், பொரிச்ச மீன். அப்பா அருமையாக இருக்கு. இதுக்கு மேலே என்னங்க ஒரு சண்டைக்கு தேவை? என்னடே குண்டா இங்கே வந்துட்டோம். என்னது என்னதுலாம்? இது நான் சொல்லி கொடுத்தேன். இது குரங்கு, இது சில்லி. என்னது? இது குரங்கா, இது வந்து புள்ளியா, சில்லியா, சில்லி. என்னது இதெல்லாம்? ஏதாவது இருக்கா இதில்? என்னன்னே தெரியல இதெல்லாம். பூவு, ஜாயின்ஸ், மரம். நீ வரைஞ்சியா? சூப்பராக இருக்கு. என்னென்ன வரைஞ்சி தரேன். நீ மீன் சாப்பிடல? ஏன் இங்கே அங்கே வானா? நாட்டுக்கோழி குழம்பு, மீன் முட்டை பொரியல், நைட்டுக்கு மீன் வறுவல். இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு சண்டேக்கு? அற்புதமாக இந்த ஆடி 18 சண்டே எனக்கு போச்சு.